வணக்கம். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, பெரியோர்களே, மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாகவும் தோழமை அமைப்புகள் சார்பாகவும் கடந்த 7ஆம் தேதி மதுரை மாநகரில் தமுக்கம் மைதானத்தில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு பெருவிழா என்ற மாபெரும் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி என்பது காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற தலைப்பின் கீழும் இந்த நிகழ்ச்சியின் மைய கருவானது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள், சாதிய மேலாதிக்கத்தினுடைய சாதி வெறி நடவடிக்கைகள், இன்னும் பல்வேறு கார்ப்பரேட் நடவடிக்கைகளை கண்டிக்கும் விதமாகவும் இதன் போக்கை விளக்கும் விதமாகவும் இந்த பண்பாட்டு பெருவிழா என்பது நடந்தது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடும் தமிழ் மொழியும் தமிழ்நாட்டினுடைய பண்பாடும் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது, அது சாதி மத அடையாளங்களை கடந்தது, ஜனநாயக பூர்வமானது என்பதை சொல்லும் விதமாகவும் இந்த பண்பாட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது. பல்வேறு தடைகள் இதற்கு இருந்தது. அதற்கு முந்தைய மாதமே 21ஆம் தேதி நடக்கவிருந்தது. பிப்ரவரி 21 நடக்கவிருந்த இந்த விழா என்பது பல்வேறு அரசியல் காரணங்களால் தள்ளி போனது. ஆகவே பலரும் ஆர்வத்தோடு காத்திருந்தார்கள். பிப்ரவரி 21ஆம் தேதி நிறைய பொதுமக்கள் இதன் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஈர்க்கப்பட்டவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தார்கள். அவர்களால் சிலர் கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தும் ஏராளமான பொதுமக்கள், வெகுஜனங்கள், இளைஞர்கள், மாணவர்கள், அமைப்பு தோழர்களை தாண்டி இந்த முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த மாநாட்டில், இந்த பெருவிழாவில் கலந்து கொண்டார்கள். அப்படி கலந்து கொண்டவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த விழாவாக நினைத்துதான் கலந்து கொண்டார்கள். அப்படி கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும், மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும் மக்கள் அதிகார கழகம் மற்றும் அதன் தோழமை அமைப்புகளின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எமது அமைப்புகள் செயல்படுகின்ற பகுதியில் பகுதி வாரியாக மக்களை, ஆதரவாளர்களை, தோழர்களை அணிதிரட்டி கொண்டு வந்து சேர்த்த அனைத்து பகுதி தோழர்களுக்கும் மக்கள் அதிகார கழகம் மற்றும் அதன் தோழமை அமைப்புகளின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவானது சிறப்பிப்பதற்கு இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கின்றது. எமது அமைப்புகளை தாண்டி ஜனநாயக சக்திகள் இதற்கு மிகவும் உதவி இருக்கின்றார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்கள் மதுரையில் எங்களுக்கு பல்வேறு நடவடிக்கைகளுக்கு உடனிருந்து உதவி இருக்கின்றார்கள். குறிப்பாக போலீஸ் அனுமதி, மாநகராட்சி அனுமதி போன்ற நடவடிக்கைகளுக்கு எங்கள் அருகிலிருந்தே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி இருக்கின்றார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதை உத்தரவாதப்படுத்துவதற்காக நீதிமன்றம் சென்றோம். அந்த நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி கொடுக்கின்ற நடவடிக்கையில் மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்தார். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அங்க ஜனநாயக சக்திகளுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மற்றும் நாகை திருவள்ளுவன், ஜக்கையன் போன்ற அனைத்து தோழர்களுக்கும் எமது மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இது போன்ற நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்று நாங்கள் முனைப்புடன் இருக்கின்றோம். ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்கும், பண்பாட்டு விழாவாக அது நடக்கும். அதற்கும் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும், தொடர்ச்சியாக ஆதரவு தர வேண்டும், வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் திரைப்பட இயக்குனர் தோழர் லெனின் பாரதி அவர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இன்னும் ஏனையோர் கலந்து கொண்டு இதை சிறப்பித்தார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடக்க வேண்டும். தொடர்ச்சியாக தமிழர்கள் பண்பாடு என்பது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் சாதி மதம் கடந்து மக்கள் சிந்திக்க வேண்டும், அரசியல் ரீதியான மாற்றத்தை உணர வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த விழாவை நாங்கள் ஆண்டுதோறும் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதற்கும் தொடர்ச்சியாக அனைத்து ஜனநாயக சக்திகளும், உழைக்கின்ற மக்களும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நன்றியை கூறி, இதன் மூலமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்படைய வைத்த அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகம் மற்றும் தோழமை அமைப்புகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.